சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மீனா ரொம்பவே மன வருத்தமாக சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. சமையல் பண்ணிவிட்டு பைக்கே எடுக்காமல் சமையலை கொண்டு நடந்தே போயிட்டுருக்காங்க. அப்போ தான் கேட்குறாங்க ஒரு அக்கா, என்ன மீனா நடந்து போய்கிட்டுருக்க, கையில் சாப்பாடு சட்டி மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க, ஐயோ நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சாரிக்கா சாரிக்கா, என்ன சாரி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன ஞாபகத்தில் தான் இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா வேறு ஒரு சிந்தனைகளை மறந்து வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி பார்த்துக்கோ ரோடில் அப்படிங்கிறாங்க. திருப்பி வராங்க வீட்டுக்கு வந்து பைக் எடுத்துகிட்ருக்காங்க. என்னடி எங்கே சுற்றிட்டு வந்து பைக் எடுக்கிற அப்படிங்கிறாங்க. அத்தை நான் மறந்துட்டு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதானே ஒரு ஞாபகத்தில் இருந்தால் தானே அப்படிங்கிறாங்க. என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாப்பாடு கொண்டு போகிறாங்க. அங்கே வந்து அப்போவுமே மறந்து நேராக மீனா வீட்டுக்கு போயிடுறாங்க. மீனா வீட்டுக்கு போனோன்னா அம்மா வாடி அப்படிங்கிறாங்க. மனசுக்கே சரியில்லம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ தான் என்ன வருது, ஏம்மா மன்னிச்சிருக்கம்மா, நான் ஒரு சின்ன செயல் ஒன்று செய்யாமல் வந்துட்டேன் அப்படிங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு வயசான தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் தினம் சாப்பாடு கொடுப்பேன், அதை கொடுக்க மறந்து வந்துட்டேன், நான் கொடுத்துட்டு வந்துடுறேம்மா அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க பாட்டி தாத்தாங்க கேட்குறாங்க, என்னம்மா இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, என்னம்மா ஆச்சாம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை தாத்தா அப்படிங்கிறாங்க. ஐயோ எங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு பார்க்கம்மா, நான் உன்னை வந்து உன் புருஷன் கஷ்டப்படுத்தானா, ச்சே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அப்போ உன் புருஷன் வந்து ரொம்ப கெட்டவனாம்மா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது, அவர் நல்ல கதைக்கு தான் செஞ்சார், ஆனால் வந்து தனக்கு போகத்தானே தியானங்கிறது மறந்துட்டார். நானும் அவரும் வந்து மாடியில் வீடு கட்டுறதுக்காக பணம் சேர்த்து வச்சோம், அதாவது ஒரு ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் எடுத்து கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் மட்டும் என்ன உனக்கு குறைஞ்சாலாம்மா, நீனும் அவனை மாதிரி தாம்மா, கடவுள் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்ருப்பாங்கப்பா, நம்ம செய்யக்கூடிய தானமும் தர்மமும் அதுக்கு நம்ம பல மடங்காக வந்து சேரும்மா அப்படிங்க, நீ கவலைப்படாதம்மா அப்படிங்கிறாங்க. அதை நான் நினச்சிருக்கேன்யா, ஆனால் வந்து மற்ற நேரத்தில் நான் கொடுத்தா ஒன்றுமே சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து இப்படி பண்ணிட்டு இப்போ பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. எங்கள் அத்தைக்கு நானும் என் வீட்டுக்காரும் வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, எங்கள் மாமா தான் மாடியில் நீங்கள் ரூம் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ரைட்டு எப்படியாவது நாங்கள் வீம்பில் கட்டிடுவோம் அப்படிங்கும்போது இவர் வந்து அந்த பணத்தை தூக்கி கொண்டு கொடுக்குறாரு, அதான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதம்மா, வேறு வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்து சேரும், அந்த தம்பியும் நல்ல செயல் தான் செஞ்சுருக்காரு, அந்த தம்பியை நாங்கள் பார்த்துருப்போமாம்மா அப்படிங்கிறாங்க. பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறாங்க. பார்த்துருப்போம்மா அப்படிங்கிறேன். ஆமாம் அப்படிங்கிறாங்க. நான் கூட அன்றைக்கி நிற்கும்போது ஒரு 3 செருப்பை தைக்க கொடுத்தாருல, நான் நின்று பேசின்னு இருக்கும்போது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதாங்க என் வீட்டுக்காரரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரொம்ப தங்கமான தம்பிம்மா, அந்த தைக்கிறதுக்கு மட்டும் கூலி கொடுக்கல, அடுத்தாப்புல வந்து 4, 5 பேருக்கு தெரிஞ்சவங்கள வர சொல்லி அவங்களுக்கும் உங்களுக்கு வேலை கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுபோக எல்லார்ட்டையுமே எக்ஸ்ட்ரா 100 100 ரூபா கொடுங்க, இந்த மாதிரி ஒரு வயசானவங்க ஒரு தொழிலை செய்யும்போது நம்ம வந்து அவங்கள வந்து ஆறுதலாக இருக்கணும், சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொன்னார். ரொம்ப நல்ல தம்பிம்மா, அவரால் தான் நான் இப்போது உங்கள் கையில் கொஞ்சம் காசு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயா அவர் செய்கிறதெல்லாம் சரிதான் ஐயா, முதல்ல நம்மளுக்கு போக பார்க்கலாம்ல ஐயா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, ஆனால் கண்டிப்பாக பாரும்மா இந்த தானத்தால் அவர் பெரிய ஆளாக வருவார், உங்களுக்கு நல்ல நேரம் கண்டிப்பாக கூடுது, கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் வந்து இப்படி சொன்ன சொல் கேட்க மாட்றாரே அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் கூட அன்றைக்கி யாருக்கோ சமைச்சு கொண்டு போயிட்டுருந்தேன் சரியாம்மா, அது உங்களுக்கு எங்களுக்கு யாருன்னு தெரியல, ஆனால் நாங்கள் பசின்னு வரும்போது எங்களுக்கு கொடுத்துட்டேன் சரிதாம்மா. அதே மாதிரி உன் வீட்டுக்காரருக்கும் வீடு கட்டணும் பணம் சேர்த்து வைக்காரு, திடீர்னு ஏதோ ஒரு அவசர தேவைக்கு கொடுத்துட்டாரு, ஆனால் கண்டிப்பாக பாரும்மா இதை விட பல மடங்கு பன்மடங்கு உங்களுக்கு பணம் பெருகும், நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க, இதே இடத்துல இந்த வயசான தாத்தாவும் பாட்டியும் இருப்போம், நீங்கள் அன்றைக்கி வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்களுக்கு பணம் பன்மடங்கு பெருகுனா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு தங்குறதுக்கு ஒரு சின்ன இடமும் நிரந்தரமாக சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழியும் நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே உங்கள் பணத்துக்கு நீ நல்லா வருவம்மா, கவலைப்படாமல் போய்ட்டு வாம்மா அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா போய்ட்டு வரேன், நீ உங்கள்கிட்ட பேசுகிறது கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது முகம் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு. என்னடி வரும்போது ரொம்ப வாடலாக வந்தால் இப்போ என்ன ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என் வீட்டுக்காரர் வீட்டில் உள்ள பணத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, மாப்பிள்ளை அப்படி கொடுக்குற மனுஷன் இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்படி கொடுக்க மாட்டார் தான், ஒரு அவசர தேவையை புரிஞ்சுக்குவார் தான், மாடியில் ரூம் கட்டுறதுக்கு நானும் அவரும் பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கலாமா, அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு செல்வனன்ற மட்டும் கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. ஏன்டி மாப்பிள்ளை இப்படி பண்ணுறாரு, என்னாச்சு அவருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா செல்வனோட அப்பாவுக்கு 60வது பிறந்தநாள், அதை கொண்டாட முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணாராம் செல்வனை, அதனால் மனசு தாங்காமல் என் வீட்டுக்காரர் வந்து வீட்டில் உள்ள பணத்தை எடுத்து கொண்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. இதனடி மாப்பிள்ளை பணம்,
ஏம்மா அப்போ எப்படிம்மா மாடியில் வீடு கட்டுறது? எங்கள் அத்தை தான் சொல்லுவாங்க, நீங்கள் பிச்சை எடுத்து தான் வீடு கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, புண்ணியம் வந்து தலை காக்கும்பாங்க. கண்டிப்பாக உங்களை தலை காக்காமல் இருக்காது. நீ மாப்பிள்ளை பற்றி கவலைப்படாத. அவர் காரை விற்று அவர் ஃப்ரெண்ட்ஸுடைய கடத்தை பூரா அடைச்சார். அப்போ நீ ஒன்றுமே சொல்லலை, இப்போ நீ இது சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்போ எங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லைம்மா, இப்போ நாங்கள் மாடியில் வீடு கட்டுறதுன்னு சொல்லி சவால் ஏற்றுருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. உன் சவால் மாப்பிள்ளைக்கு ஓடாமையாக இருக்கும், கண்டிப்பாக ஓடிட்டு தான் செய்யும். ஆனாலும் 60ஆம் கல்யாணங்கிறது வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிக முக்கியமானது. பேரம்பேத்தி எடுத்தவங்க கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்துக்கு நம்ம உதவி பண்ணணும், நம்ம நண்பன் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்காரர் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக பாரு நல்லா தான் வரும், நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி தான், ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சுமா. வீட்டை விட்டு வெளில வர எனக்கு மனசு இல்லை. எங்கெங்கெல்லாமோ சின்ன போச்சு, நம்ம அவ்வளோதான், நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியாது. எங்கள் அத்தை வந்து என்னையும் என் வீட்டுக்காரையும் வீட்டை விட்டு அனுப்பணுன்னே நினச்சிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ அவங்க ஒரு பாட்டிக்கும் தாத்தாவுக்கு ரெகுலராக சாப்பாடு கொடுப்போன்னு சொன்னோம் பாருங்கள். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு ஆளுக்கு நன்மை செஞ்சோம்னா இன்னொரு வகையில் பெரிய அளவுக்கு நன்மை வரும், நீ கவலைப்படாதம்மா. உன் புருஷனும் ஒன்றே மாதிரி தான். எங்களை வந்து உங்கள் தாத்தா பாட்டி மாதிரி தத்தெடுத்து நீ வந்து என்ன செய்கிற, தினமும் சாப்பாடு கொடுக்குற, எங்களை பராமரிக்கிற. அதே மாதிரி பிரிதொருவருக்கு ஏதாவது தேவைன்னா அவங்க புருஷன் செய்வார். ரெண்டும் ஒன்று தாம்மா, கண்டிப்பாக நீங்கள் நல்லா வருவீங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. அதை மாதிரி தாண்டி, கவலைப்படாத. சரி, நீ 60ஆம் கல்யாணத்துக்கு போகிறியா அப்படி அப்படிங்கிறாங்க. போகிறேன்னு நான் சொல்லலை, கோவத்தில் தான் இருந்தேன். ஆனால் இப்போ நான் போகணுமாம்மா அப்படிங்கிறாங்க. நீ கண்டிப்பாக போகணும்டி, நீ போனால் உன் புருஷன் சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறாங்க. அவர் தான் என்னைய வந்தாவா வராட்டா போன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படிங்கிறாங்க. உன்னைய அவர் கூப்பிடவே இல்லையா அப்படிங்கிறாங்க. கூப்பிட்டாரு, நான் தான் கோவத்தில் வரலன்னு சொன்னேன். பிறகு என்ன, போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒத்தியில் போக ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ என்னடி செய்யணும் அப்படிங்க, நீனும் வாம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன், சரி ரைட்டுன்னு பக்கத்து தெருவில் வந்து பூ கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டுமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நானும் அது எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, நானும் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மீனா அவங்க பூ கொடுக்க போகிறாங்க. கொடுத்துட்டு, அம்மா நீ ரெடியானு என்ன ஃபோன் அடிப்பியா, நான் வந்துடுறேன் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மீனா வந்து சீதாவுக்கு பண்ணியிருக்காங்க. சீதா, உனக்கு வேலை எத்தனை மணிக்கு முடியும் அப்படிங்கிறாங்க. ஏக்கா இன்றைக்கி எனக்கு 4 மணியோட முடிஞ்சிருக்கா அப்படிங்கிறாங்க. சரி ரைட், இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. எங்கேக்கா அப்படிங்கிறாங்க. ஒரு 60ஆம் கல்யாணத்துக்கு போகிறோம் சீதா, அங்கே போய் நம்ம ஆசீர்வாதம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியாக்கா, நான் சரிக்கா நான் வரேங்க்கா அப்படிங்கிறாங்க. சரி ரைட், அப்போ ஒரு 3 பேருமே ஆட்டோவில் போயிடலாம் அப்படிங்கிறாங்க. 3 பேர்னா யாருக்கா அப்படிங்க, அம்மாவும் வராங்க அப்படிங்கிறாங்க. சரிக்கா, நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சீதா அப்புறம் அப்படி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்துட்டு மீனாவோட அம்மாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீனாவும் வேலை முடிச்சு வந்துடுறாங்க. வந்துட்டு இருக்காங்க. முத்து வந்து மீனாவுக்கு ஃபோன் அடிச்சிட்டே இருக்காங்க. யாரோ கல்யாணத்துக்கு வாடி, நீ வரலன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சிட்டே இருக்காங்க. எடுக்கவே இல்லை. மீனா வந்து நம்ம தான் அங்கே போகிறோமே, அங்கே போய் வந்து இன்பத்தரிச்சு கொடுப்போம் நம்ம மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிறாங்க மீனா. சரி, நம்ம பணம் கொடுத்தது நம்ம கோவப்பட்டோம், இருந்தாலும் வந்து நம்ம அங்கே போய் சமரசம் ஆயிடும்னு நினச்சிட்ருக்காங்க. அண்ணாமலைக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. முத்து, எப்பா நீங்கள் வந்துடுவீங்களாப்பா அப்படிங்கிறாங்க. நானும் பரசும் கண்டிப்பாக வந்துடுவோம் சரிதானா. ரவியும் சுருதியும் புறப்பட்டு பைக்லேயே வந்துடுறாங்களே, எனக்கு ஃபோன் அடித்தாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிப்பா அப்படிங்க. எனக்கு என்ன நன்றி, நீ எனக்கு பையனா, செல்வனும் எனக்கு பையன் மாதிரி தானே, ஏன்னா அவங்க அப்பா நம்மளுக்கு சகோதரன் மாதிரி தானே, நான் வரேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்றாங்க. இந்த பேசிக்கிட்டு இருக்கும்போதே மீனா அம்மா சீதா நம்ம மீனா வந்து ஆட்டோவில் இறங்கி போகிறாங்க. இதை பார்த்த முத்துக்கு ரொம்ப சந்தோஷம். மீனா நீ வரமாட்டேன்னு நினச்சி மீனா, தேங்க்ஸ் மீனா, ரொம்ப நன்றி மீனா அப்படிங்கிறாங்க. அத்தை வாங்க சீதா வாங்க அப்படிங்கிறாங்க. மாமா என்ன நடக்குங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கும் அக்காவுக்கும் சண்டையா அப்படிங்கிறாங்க. நாங்கள் எப்படி சண்டை போட போகிறோம் அப்படிங்கிறாங்க. பிறகு மாமா இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. சண்டைலாம் கிடையாது, அவர் தான் முகத்தை தூக்கிட்டு வந்தார். நான் செல்வனை அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கும் செல்வனை இன்னும் பார்க்கறதுக்கும் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ மாமாவை பார்க்க வரலையாக்கா, மாமாவுக்கு நான் போனால் சந்தோஷப்படுவார், அவர் சந்தோஷமாக இருப்பார் அப்படி இப்படின்னு சொன்னேன். நான் எங்கிட்ட சொன்னேன் அப்படிங்க. அக்கா நீ சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஏய் மீனா, எங்க அவங்கள்ட்ட நான் பேச வரும்ல அப்படிங்கிறாங்க. பேச வரமாட்டும் பரவாயில்ல, செல்வ வீட்டுக்கு விசேஷத்துக்கு வந்த பிறகு நம்ம சண்டையை வீட்டில் கொண்டு வச்சுக்கலாம், இங்கே எதுவும் காமிச்சிடாதம்மா ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஜுக்கு போகிறாங்க. போய் அப்பா அப்படின்ட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உடனே செல்வம் காமிக்கிறார். எப்பா இதுதான் வந்து மீனா வந்து முத்தோட ஒய்ஃபா அப்படிங்க. எனக்கு தெரியுமில்ல, நான் தான் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே ஆசீர்வாதம், இது மீனோட அம்மா, இது மீனோட தங்கச்சி அப்படிங்கிறாங்க. பாருங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அங்கே கறி சாப்பாடு நடக்குது. அதில் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு செமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சீதா, என் மாமா சாப்பாடு செமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே செல்வம் வராரு. ஏம்மா சமையல் வேலை செஞ்சது எல்லாமே முத்து தான் அப்படிங்கிறாங்க. முத்தா அப்படிங்கிறாங்க. வந்துடி முத்துங்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீட்டுக்காராக சமைச்சது அப்படிங்கிறாங்க. உன் வீட்டுக்காரர் தாம்மா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சமைச்சது. ஆட்டுக்கறி குழம்பு நான் நல்லா சமைப்பேன், நானே சமைச்சிட்றேன். ஏன் போட்டு மாஸ்டர் இது பண்ணுவேனே, நானே குழம்பு வச்சிடுறேன்.
நானே சோறு பொங்கிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னான். அதனால் அவனை நம்பி விட்டாச்சு. ஆனால் சூப்பராக பண்ணிட்டாமா, இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்படி பண்ணேன்னா ஏகப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு வந்து சமையல் மாஸ்டராக இருந்தே பெரிய அமௌண்ட் சம்பாரிச்சிடலாமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். மீனா சிரிக்கிறாங்க. ஆனால் மீனை முத்துட்ட காமிச்சிக்க மாட்டாங்கம்மா. உண்மையிலேயே மாப்பிள்ளை தான் சமைச்சாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மை தானே, நான் சமையல் கட்டு வரைக்கும் சாப்பிட்டு பார்த்து வந்துடுறோமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே பேசிகிட்டு இருக்காங்க சீதாவும் சீதாவோட அம்மாவும். பார்த்தியா சீதா, மருமகன் எந்த அளவுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டாருன்ட்டு. ஒரு ஃபங்க்ஷனுக்கே இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கே சமைச்சிட்டாருன்னா பெரிய விஷயம் தான், சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் வீட்டிலலாம் சமைக்க மாட்டார்ல அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. மாமா ஒரு நாளும் சமைச்ச மாதிரி இல்லையாம்மா அப்படின்ட்டு இருக்கும்போது மீனா போய் கேட்குறாங்க சமையல் பொறுமா இருக்கிறவங்ககிட்ட. இந்த மாதிரி சமையல் யார் பண்ணா அப்படிங்கிறாங்க. டிரைவர் முத்தனம் தான் பண்ணாங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, நீங்கள் தான் சொன்னீங்களாக்கா, பண்ண சொன்னீங்களாக்கா அப்படிங்கிறாங்க. நான் பண்ண சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அம்மா நான் கூட சந்தேகத்தில் விசாரித்தேம்மா, அவர் தான் பண்ணாரா அப்படிங்க. ஏன்டி நீ சந்தேகப்படுற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, வீட்டில் ஒரு சின்ன வேலையை கூட அவர் செஞ்சதில்லை, சமையல் வேலையை பொறுத்த மட்டும். மற்றபடி எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் இதில் சமைச்சு சூப்பராக சமைச்சாங்கங்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது அண்ணாமலை ஆட்டோவில் இறங்கி வரார். அண்ணாமலையும் பரசும். அம்மா வாங்க அப்படிங்கிற. மீனா வந்துட்டேம்மா, ரொம்ப சந்தோஷமா, முத்து மேலே ரொம்ப வருத்தமாக இருந்தேன், நீ வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்னான். ஆனால் நீ வந்துட்டம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணே அப்படிங்கிறாங்க. இம்மா நீங்கள் இங்கே தான் இருக்கியா சீதா, அப்படி இருக்கா, அப்படி நல்லா இருக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரவியும் சுருதியும் பைக்கில் வந்து இறங்குறாங்க. சுருதி, ரவி வாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணி அப்படிங்கிறாங்க. ரவி வாங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லாருக்குமே பந்தி வைக்கிறாங்க. உடனே செல்வம் சொல்ல, இல்லைம்மா நீ இருமா, நான் பந்தி வைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நான் தானே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மீனா, சாரிம்மா, நீங்கள் வீடு கட்டி வச்சுருந்த பணத்தை வந்து முத்து எடுத்து எங்கிட்ட கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. அண்ணே ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்கட்டுண்ணே, பார்த்துக்கலாண்ணே, உழைச்ச காசு தானே, நம்ம கண்டிப்பாக உழைச்சி நம்ம ஒரு நாள் வீடு கட்ட தானே போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஃபங்க்ஷன் தானே இப்போ முக்கியம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மூர்த்தி, அப்பா மீனா புரிஞ்சுக்கிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, டே செல்வம் விட்றா அப்படின்னு சொல்லிட்டாப்பா, சாப்பிடுவா நல்லா சாப்பிடுவா, ரவி சாப்பிட்றா, பழக்குறல் நல்லா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே கறி சாப்பாடை சாப்பிட்டு செம்மையாக இருக்குது கறி குழம்பு, செல்வனே செம்மையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை முத்த சொல்லுமா, இந்த சமையல் பண்ணது எல்லாமே முத்து தான் அப்படிங்கிறாங்க. என்னது இது சமையல் பண்ணது முத்தா, நீங்கள் சமைக்கலாம் ஆரம்பிச்சிட்டிங்களா மீனா, நீங்கள் சமைக்கலாம் சொல்லி கொடுத்துட்டீங்களா முத்துக்கு அப்படிங்கிறாங்க. நான்லாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. டே முத்து பிரம்மாண்டமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நானே எனக்கே ஆச்சரியமாக இருக்குப்பா, அங்கே 60ஆம் கல்யாணத்துக்கு நான் தான்ப்பா சமைப்பேன் அப்படிங்கிறாங்க. நான் நம்மளை ரொம்ப யோசிக்கிறேன். ஏன்ப்பா யோசிக்கிறேன், நான் ஒழுங்காக சமைக்க மாட்டேன்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. நம்மளை ஒரு மாதிரி ஆகிறாரு, ரொம்ப சோகமாக இருக்கார். ஸ்டேஜில் போய் எல்லார்ட்டுமே பேசுகிறாரு. பேசும்போது ரொம்பவே யோசிக்கிறாரு. எல்லோரும் 60ஆம் கல்யாணம் கொண்டாடுறாங்க, எல்லாருக்குமே பேரன் பேத்தி இருக்குது. ஆனால் இந்த அண்ணாமலைக்கு 60ஆம் பிறந்தநாள் கொண்டாடும் போது பேரனும் இல்லையே, பேத்தியும் இல்லையே, நம்ம என்ன எப்படி கொண்டாட போகிறோம், 4 பேர் அதை இகழ்ச்சியாக பேசுவாங்களோ அப்படின்னு நினைக்காங்க. உடனே ரவி சொல்கிறாங்க, அப்பா உங்கள் 60ஆம் கல்யாணத்தையும் சிறப்பாக பண்ணிடணும்ப்பா, நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, ஆமாடா சூப்பராக பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. உடனே மாமா நீங்களாம் கவலைப்படாதீங்க, இதோட சிறப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. பூ அலங்காரம் ஃபுல்லுமே பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க மீனா. சரிம்மா சரிம்மா அப்படிங்கிறாங்க. ஏமாம்மா உங்கள் மனசு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ரவி இவர் வர்றாரு, செல்வம் வர்றாரு. அப்பா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டீங்களாப்பா, சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ பேசுறதெல்லாம் கேட்டேன், அப்பா ஏன் வருத்தமாக இருக்காங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறாங்க. ஏன்டா செல்வம், என்னாச்சு அப்படிங்கிறாங்க. டேய் 60ஆம் கல்யாணம் கொண்டாடுறவங்க பெரும்பாலும் பேரன் பேத்தி எடுத்து சந்தோஷமாக இருக்கிறவங்க கொண்டாடுவாங்க. உங்கள் அப்பா அதனால தான் ஃபீல் பண்ணுறாங்க, நம்மளுக்கு இன்னும் பேரனோ பேத்தியோ வரலையே, நம்ம கொண்டாடும் போது 4 பேர் வந்து இதை ஒரு குறையாக சொல்லுவாங்களே, ரெண்டாவது நம்ம திருப்திகரமான வாழ்க்கை வாழ்ந்தேங்கிறதுக்காக அர்த்தம் அதுதானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி தானேப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சொல்லுவோம், இதான் நினச்சேன். சரி எல்லோரும் 60ஆவது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, சந்தோஷம்தான். 60 வயசு வரைக்கும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் பெரிய விஷயமா இருக்குது. அப்படி நான் இருக்கும் போதே என் பேரனோ பேத்தியை பார்த்துட்டோம்னா சந்தோஷமாக போய் சேருவேன் அப்படிங்க. ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிற, இன்னும் 100 வருஷத்துக்கு மேலே இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நான் இருக்கேன் இல்லை, 60ஆவது பிறந்தநாள் கொண்டாடும் போது பேரனோட பேத்தியோட நான் இருந்தோம்னா எனக்கு மன திருப்தியாக இருக்கும்டா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கே ஸ்டேஜில் பாருடா, செல்வத்தோட அப்பாவை பாருடா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிரிப்பு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் பார்த்தியாடா. இந்த சந்தோஷத்தை கொடுக்குறது வந்து என்னதுன்னு நினைக்கிறேன், பணமோ காசோ எதுவுமே இல்லை, சுற்றி இருக்க சொந்தக்காரங்களும் சுற்றி இருக்க உறவுகளும் தான். அதுவும் பேரம்பேத்தியோடு கொண்டாடும் போது நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்த பிரதிபலனை அதில் அடைய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதன் அடிப்படையில் தான் அந்த சந்தோஷம். சரிண்ணா, இந்த சந்தோஷத்தை நான் அடையணும் அப்படின்னு சொன்னால் நீனாக இருந்தாலும் சரி தான், ரவியாக இருந்தாலும் சரி தான், மனோஜாக இருந்தாலும் சரி தான்,
யாருக்காவது ஒரு குழந்த பிறந்துச்சு, இல்லை 3 பேருக்குமே குழந்த பிறந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவேன். என் வாழ்க்கையில் அந்த நிமிஷமே எனக்கு வாழ்க்கை வேணாம், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு எடுத்துக்கோன்னு கூட நான் போயிடுவேன்ப்பா அப்படிங்கிறாங்க. எப்பா இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாப்பா நீ 100 வருஷத்துக்கு மேலே இருப்பப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏன் ரவி ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பா சொல்கிறது கேட்டல அப்படிங்கிறாங்க. ஏன் நம்ம தான் குழந்தை பெற்றுக்கலாமே அப்படிங்கிறாங்க. நீ தான் வேணான்னு சொல்கிறிய அப்படிங்கிறாங்க. ஏன் நம்ம குழந்தை அப்படி பெற்று வளர்த்தா ஆகாதா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சுருதி, நீ சும்மா தேவையில்லாம பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிற. அங்கிள் கண்டிப்பாக பாருங்கள், எங்களுக்கு சீக்கிரம் குழந்த பிறந்துடும், நீங்கள் தாத்தாவாயிருவீங்க, 60ஆம் பிறந்தனால செமையாக கொண்டாடுறோம், ஏன் ஒரு லோக்கல் சேனலை வர சொல்லி லைவில் நம்ம ஃபங்க்ஷனை போட வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க சுருதி. அதுக்கு நான் கூட டப்பிங் பேசிக்கிறேன் பேக்ரவுண்டில் அப்படி இப்படிங்கிறாங்க சுருதி. நீ செஞ்சாலும் செய்வ அப்படிங்கிறாரு ரவி. முத்து சொல்கிறப்பா கவலைப்படாதப்பா, மீனா வந்து கண்டிப்பாக இதை மனசில் ஏற்றுப்பாப்பா, அவன் கவலையை அவ்வளோ இறக்கிட்டலப்பா, கண்டிப்பாக அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாப்பா அப்படிங்க. ஏங்க நீங்கள் சும்மா இருங்க, எதை எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. மீனாங்க பாருமா, முத்து முரடன் தான், அவனுக்கு வந்து பாசத்தை எப்படி காட்டணும் ஏது காட்டணும்னு அவனுக்கு தெரியாது, ஆனால் காட்டிடுவான். அது சரியோ தப்போ புரிஞ்சுக்காமல் பண்ணிடுவான். இப்போ வந்து செல்வத்தோட அப்பா ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு முழு முதல் காரணம் முத்து. எவ்வளோத்துக்குள்ளே செலவை சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சமையல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அவன் எடுத்திருக்கான். இது சிறப்பாக வருமா சரியாக வருமானு அவனுக்கே தெரியாமல் தான் பண்ணியிருக்கான். நல்லா வந்துருச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே காசையும் அவன் தான் கொடுத்துருக்கான். இப்படிலாம் இருக்குது, ஏன்னா 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கான். அதேமாதிரி நீனும் அப்படி தான். நீங்களும் காலகாலத்தில் ஒரு பிள்ளை குட்டியை பெற்றுக்கிட்டேன்னா எனக்கும் உங்கள் பிள்ளைய பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷம் எனக்கு இருக்கும். ஏன்னா தாத்தன் சொத்து பாட்டி சொத்து பேரனுக்குன்னு சொல்லுவாங்க பொதுவாக, சட்டத்தில் அப்படி ஒரு இடமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது விஜயா அந்த வீட்டை விட்டவங்களை அனுப்பிடுவாளோன்னு சொல்லி மனசில் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். என் உயிரை நான் கையில் பிடிச்சிட்டு இருக்க காரணமே, நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எனக்கு ஏதாவது ஆகிட்டுனா அந்த விஜயா அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடுவாளோ அப்படின்னு எனக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. என் காலத்துக்குள்ளே நீங்கள் ஒரு வாரிசை பார்த்துட்டீங்கன்னா உங்களை இந்த வீட்டை விட்டு யாரும் அனுப்ப முடியாது, நீங்களும் இந்த வீட்டு வாரிசு தான், அந்த சொத்தில் உங்களுக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிற உரிமையும் சட்டப்படி உங்களுக்கு வந்துடுமே அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு அப்புறம் என் பிள்ளைகளுக்கு வாரிசுக்கு உண்டு, மாற்றிக்கிறது இல்லை. ஆனால் மீனாவையோ வர குழந்தைக்கோ அது பங்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் எனக்கு மனநிறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரவி உனக்கும் அப்படி தான் அப்படிங்கிறாங்க. உடனே சாரி அங்கிள் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. ஏம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது எவ்வளோ இன்னல்களுக்கு ஆளாகிறா, எவ்வளோ கஷ்டப்படுறா, வலியும் துன்பத்தையும் அடைகிறா. இப்படி ஒரு சம்பவம் தேவையா? இதுக்கு பேசாமல் நம்ம வாடகை தாய் முறையை பயன்படுத்திட்டு போயிடலாமே அப்படியெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். ரவிகிட்டையும் சொல்லியிருக்கிறேன், மீனாகிட்டையும் ரோகிணிகிட்டையும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பாரம், ஒரு வலி, ஒரு சிந்தனை இருக்கணும் எனக்கு உண்மை நிலையிலே எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தால் உண்மையிலே முதன்மையாக நாங்களே என்ன செஞ்சுருப்போம், ஒரு குழந்தைய பெற்றெடுத்து உங்கள் கையில் நாங்கள் கொடுத்துருப்போம். இனிமேல் உங்களுக்கு லேட்டாகுது மாமா, இன்னையிலேருந்து எழுதிக்கோங்க, 10 மாதத்தில் எங்களுக்கு குழந்த இருக்கும், 11ஆவது மாதம் உங்கள் கையில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. டே ரவி, என் மருமகன் ஷூட்டாக இருக்காடா, நீனும் ஷூட்டாக இருந்து சீக்கிரம் குழந்தை குட்டியை பெற்று கொடுங்கடா அப்படிங்கிறாங்க. உடனே தேங்க்ஸ்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நீங்கள் எப்படி உணர்ச்சி பெருக்க நீங்கள் பேசலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சுருதி மண்டைக்கு மரமண்டைக்கு ஏறாதுப்பா அப்படிங்கிறாங்க. அதே நம்ம உண்மை தான் ரவி, மற்ற வகையில் நீ மரமண்டையாக இருந்தாலும் நான் இந்த விஷயத்தில் மரமண்டையாக தான் இருந்திருக்கேன். நாடக வாழ்க்கை வேறு, நிஜ வாழ்க்கை வேறு அப்படின்னு புரியாமல் நான் அதோட ஒற்று போய் இருந்துட்டேன். அது தவறு தான். ஆனால் இன்றைக்கு மாமா வந்து உண்மை நிலையை புரிய வைக்கின்ற பொழுது எனக்கு உண்மை நிலையிலே இது நான் உணர்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரம் குழந்தைய பெற்றெடுப்பேன் அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, மாமா நாங்களும் கண்டிப்பாக பெற்றெடுப்போம். சீதா கூட சொன்னா மாமா, இந்த மாதிரி 3 பேர் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் 20% ஆஃபர் போட்டிருக்காங்க, இல்லை 50% ஆஃபர் போட்டிருக்காங்களா, ஹாஸ்பிட்டலில் செக்கப் போனால் 50% கொடுத்தா போதும்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அப்போ நல்லது தானம்மா, நம்ம வீட்டில் 3 ஜோடி இருக்கீங்க, 3 ஜோடிக்குமே கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயே ஆகிப்போச்சு, 1.5 வருஷங்கிட்டே ஆகிப்போச்சு. இப்படி இருக்கும்போது வந்து யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சில நேரங்கள் சத்து கோளாறாக இருக்கலாம், தைராய்டு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது மேபி ஊட்டச்சத்து குறைபாடு ஏதாவது ஒன்று இருக்கலாம். அப்படி இருக்கும்போது மருத்துவருடைய ஆலோசனை நம்ம பெற்றோம் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி நம்ம நடக்கும் பொழுது இப்போ உள்ள காலத்தில் எளிமையாக என்ன செஞ்சுக்கலாம், வாரிசுகளை பெற்றெடுக்கலாம். அதுபோக முன்னாடி உள்ள உணவுகள் எல்லாமே ஆரோக்கியமான உணவுகள், இப்போ எல்லாமே கெமிக்கல், ஆரோக்கியமற்ற உணவுகளை நம்ம உட்கொண்டு இருக்கிறோம்.
அப்படி இருக்கும்போது அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் காலச்சூழலும், மன அழுத்தமும், நம்ம பார்க்கக்கூடிய வேலையும் நிர்ணயம் பண்ணுது. நம்மளுக்கு எப்போ குழந்த பிறக்கும், ஏது பிறக்கும்னு சொல்லிட்டு. அதனால் டாக்டருடைய ஆலோசனை நம்ம பெற்றோம்னா, அதுக்கு ஏத்தாப்புல நம்ம நடந்து கொண்டோம் அப்படின்னா, எளிமையாக நம்மளுக்கு வாரிசு கிடைக்கும். நம்மளுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 4 பேர் நம்மளை மலடன் மலடி, இல்லை உனக்கு வந்து பேரன் பேத்தி இல்லை அப்படிங்கிற நிலையே இல்லாமல் போயிடும். நல்லாவும் இருக்கும். அதனால் சீதா சொல்கிறாள அப்படிங்கும்போது, சீதா சொல்கிறாங்க, ஆமாம்மா எங்கள் ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்காங்க 50% அதனால் ஆஃபர் கொடுப்பாங்க. நான் வேணால் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கூட அது ஒரு 5% கிடைக்கும். 55% நான் கிடைக்கிற மாதிரி பண்ணுறேம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அதை நீ பண்ணி கொடும்மா. நான் 3 ஜோடிகளையும் விஜயாவும் அனுப்பி விட்றேன். அவங்களுடைய கணவர்மாரும் வருவாங்க. வரும்போது நீ கொஞ்சம் பண்ணி கொடுத்துருமா அப்படிங்கிறாங்க. சரிம்மாம்மா அப்படிங்கிறாங்க. டேய், ஒரு நல்ல காரியத்துக்கு வந்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 60ஆம் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். அருமையான முடிவுகளை நம்ம எடுத்திருக்கோம். அதுபோக ஸ்ருதி வந்து குழந்த வேணாம், எனக்கு வாரிசு நான் டைரெக்டாக பெற்றெடுக்க மாட்டேன், நான் இன்டைரக்டாக நான் வந்து வாடகை தாய் மூலமாக தான் பெற்றெடுப்பேன் அப்படின்னு மனசில் நினச்சதாகவும், ரவிகிட்ட பேசுனதாகவும், மீனாக்கிட்டையும் ரோகிணிகிட்டையும் கலந்துக்கிட்டதாகவும் சொல்லிச்சு. இப்போ அந்த பிள்ளை தன்னுடைய கருத்தை மாற்றியிருக்கு, தன்னுடைய செயல்பாடை மாற்றியிருக்கு. இதுவும் ஒரு வகையில் நல்ல ஒரு துவக்கம் தான். ஏன்னா முத்து, இது நான் அப்பா சொன்னதை பேசிக்கிட்டதை மனோஜும் கொஞ்சம் புரிய வைங்க. அவன் ஏதோ ஒரு வகையில் பயந்த சுபாவமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ரோகிணியும் ஒரு மாதிரி அலைகிறா, விஜயாவும் ஒரு மாதிரி பயந்த மனநிலையில் அலைகிறாங்க. நீங்கள் அவங்க என்ன மனநிலையில் அலைகிறாங்க, ஏன் அப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. எப்பா மனோஜ் வந்து இருட்ட கண்ணாலும் பயப்படுவான். ரோகிணி உங்களுக்கு சொல்ல தெரியாது, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி வேறு மாதிரி சிந்தனையில் இருப்பாங்க. அம்மாவுக்கு பேராசை. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ரோகிணியோட அப்பா வர்றது ரொம்ப லேட் ஆகுதே, பணம் கைக்கு வருமா வராதாங்கிற சிந்தனையில் கூட அம்மா இருப்பாங்க. மனோஜும் அவ்வளோதான், நமக்கு சீக்கிரம் பணம் கிடைக்கும் நினச்சேன், கிடைக்காது போலையே, நம்ம கடைசி வரைக்கும் இந்த கடையில் தான் உட்காரணும் கூட நினைப்பான். அவனுக்கு உடல் உழைப்பும் பிடிக்காதுப்பா, அதில் ஏதாவது ஒரு கோளாறு கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைடா, வேறு ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது, அதனால் கூட அவங்களுக்கு குழந்தை லேட்டாகலாம். அதனால் அந்த குறைகளை நீங்கள் எதுக்கு முத்தோ ரவியோ எதுவும் செய்ய முடியுமானா பாருங்கள். கண்டிப்பாக வந்து மூணுக்கும் வாரிசு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்டா அந்த குடும்பத்துக்கு அப்படிங்கிறாங்க. ஏப்பா உன் 60வது பிறந்த நாளைக்கு உன் பேரனோ பேத்தியோ உன் தலைமாட்டில் இருப்பாங்கப்பா, நீ கவலைப்படாதப்பா அப்படிங்கிறாங்க. டே முத்து, நீ வாக்கு கொடுத்தா காப்பாற்றணும் அப்போ நம்புகிறேன்டா. மீனா, நீங்கள் 2 பேருமே அப்படி தான். நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க, மாடியில் வீடு கட்டுவீங்க, வாக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் வந்து எனக்கு சீக்கிரம் வாரிசு பத்து கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுபோக எங்கள் அம்மாவும் ஒரு ஆஃபர் வச்சுருக்காங்க, அப்படி நீங்கள் லேட் பண்ணிடுறீங்க, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா சுயமாக சம்பாத்திய பண்ண ஒரு சொத்தை, ஒரு விலைமதிப்பில்லாத சொத்தை யார் முதல்ல வாரிசை பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அப்போவும் நீங்கள் முயற்சி எடுக்கலை. ஏன் உங்களுக்கு பணத்தோட அருமை தெரியலையா, இல்லை அந்த பரிசு வாங்கணும் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. எப்பா பணம்லாம் தேவையில்லப்பா, பாட்டியோட அன்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு. அதுவும் அன்பு தானடா. அவங்க அன்பை வந்து இப்படி காட்டுறாங்க. இப்போ என்கிட்ட வந்து என் பென்ஷனை தவிர வேற ஒன்றும் இல்லை. அந்த வீடு வந்து எனக்கு சரி பாதி பங்கு இருக்குது. எனக்கு அந்த 3 பிள்ளைகளுக்கும் அதில் பங்கு உண்டு, நான் சொல்லக்கூடிய ஆள் சரிதானே. அப்படிங்கும்போது என்கிட்ட ஒன்றும் கொடுக்குறதுக்கு வழி கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா சுயமாக சம்பாதிச்ச சொத்தை கொடுக்கங்கிறாங்க. அவங்களும் பணம் காசுக்காக அவங்கள விலைக்கு வைக்கணும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அவங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னா, சீக்கிரம் நீங்கள் ஒரு வாரிசை பெற்றெடுப்பீங்க, அவங்களும் அவங்க காலத்தில் பார்க்கணும், அவங்க பேரனோ பேத்தியோ கூட்டினோ பார்க்கணுன்னு அவங்க நினைக்காங்க. எனக்கு பேரனையோ பேத்தியோ பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? எங்கள் அம்மா பேரனோ பேத்தியோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கும் அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுங்கடா எல்லோரும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே செல்வனை எல்லாரையும் கூப்பிட்றாங்க. அப்பா எல்லாருமே குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அப்படிங்கிறாங்க. குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, டேய் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் எங்களுக்கு ரெடி பெருசாக கொடுக்குறா, நாங்கள் வீட்டில் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறேன். சரி முத்து அப்படிங்கிறாங்க. டேய் முத்து ரொம்ப நன்றிடா அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பாவுக்கு நான் 60வது பிறந்தநாள் கொண்டாட முடியுமா முடியாதா, நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினச்சோம். எங்கள் பெரியப்பா பையங்க எல்லாருமே வந்து இவங்களால எங்கே நடத்த முடிய போகுது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இகழ்ச்சியெல்லாம் பேசினாங்க. அந்த இகழ்ச்சியெல்லாம் நான் இது பண்ணுற மாதிரி சூப்பராக ஃபங்க்ஷனும் பண்ணி சமையலும் பண்ணி அசத்திட்டேன். அது போக குடும்பமாக வந்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தப்பாக நினச்சிக்கிட்டாடா, எங்கள் வீட்டிலேருந்து 3 பேர் வரலை, அந்த 3 பேருக்கும் கொஞ்சம் வேலை இருக்கும், உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அது உண்மை தான். மனோஜுக்கு தனியாக ஷோரூம் வச்சுருக்காரு. ரோகிணி மேடம் வந்து பார்லர் வச்சுருக்காங்க. அம்மாவும் நடனப்பள்ளி வச்சுருக்காங்க. அவங்க பிஸியாக இருக்கும்போது என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை வரலை சரியா, மற்ற ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக வந்துடுவாங்கடா, நீ எதுவும் நினைக்காத அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் நினைக்கல. இந்த விஷயமே எனக்கு மிகப்பெரிய விஷயம். மீனா தங்கச்சி வருவாங்களா வரமாட்டாங்களான்னு நினச்சிக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மனசுக்குள்ளே. நான் மீனா தங்கச்சி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறேன். அண்ணே அது எப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருப்பேன், என்ன கொஞ்சம் தங்கச்சி கொஞ்சம் கோவம் என் வீட்டுக்காரர் மேலே இருக்குது தான், அதுக்காக நான் வந்து அவர்கிட்ட பகையாளி இல்லைல்ல. என் புருஷன் ஒரு கதை செய்தாங்கன்னா அதில் ஒரு நன்மை இருக்கும்.
அவர் வந்து தீமையை செய்ய மாட்டார், என்றைக்குமே யாரும் நல்லதுன்னு தானங்க நினைப்பார் அவர். அதனால் என் வீட்டுக்கார்ட்ட கோவப்பட்டு என்ன ஆக போகுது? கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தால் அமைதியாக ஓரமாக இருப்பேன். அப்புறம் எங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. நானும் நினச்சேன் அவர் என்கிட்ட கோவமாக போகிறாரு, நானும் அவர் மேலே கோவமாக இருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து அவர் கண்டிப்பாக அவர் பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்து சமரசப்படுத்துவார். நம்மளும் அவருக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் குழம்பு வச்சிடலான்னு நினச்சேன். நான் இங்கே வந்து மட்டன் குழம்பு சாப்பிட்டேன் என் வீட்டுக்கார சமையல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. முத்து வேறு மாதிரி கவர் பண்ணிட்டேப்பா அப்படிங்கிறாங்க. நான் கவர் பண்ணலடா, உங்கள் அப்பா ஃபங்க்ஷன் என்னை கவர் பண்ணி விட்ருக்கடா. சரி வாங்க ஆள்களை பாரு, நான் இவங்களை அனுப்பிவிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி முத்து அப்படிங்கிறாங்க. அப்பா காரில் ஒன்று விட்டு வந்துடுறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அதே கடை நின்றுடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் காரில் ஒன்று விட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, அந்த ஃபங்க்ஷனில் நீ ஃபுல்லாக நின்று சமையல் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு என்ன நேரம் கழித்து வந்தால் போதும், உன்னை கூப்பிட்றதுக்கு நான் ரவியை வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எப்போ என்கிட்ட தான் கார் இருக்குல்லப்பா அப்படிங்கிறாங்க. டேய் கார் இருக்குடா, வேலை செஞ்சு ரொம்ப அசந்து போயிருப்பேன். என்ன ரவியை ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கிட்டு காரை அவன் ஓட்டுவான், வீட்டு வரைக்கும் அவன்கிட்ட தான் லைசன்ஸ் இருக்கா, ஓட்டுவான். ஏன்னா நீ அதில் ஏறி வந்துரு, ஏன்னா நீ வேலை செஞ்சு ரொம்ப வசதியாகிடாது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான்ப்பா, சூப்பர்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா பக்கத்தில் வராங்க. எங்கே பாருங்கள் ஃபங்க்ஷன் நடக்குன்னு சொல்லிட்டு குடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. மீனா ப்ளீஸ் மீனா, இன்றைக்கி ஒரு நாள் மீனா பார்த்தியா செல்வம் அப்பா ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சுன்னா அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான், அவன் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவான் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்புறம் லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா தேங்க்ஸ் மீனா அப்படிங்கிறாங்க. என்னடா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நம்மளை ஒன்றும் பண்ணி பார்த்து போப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் போயிட்டு வரோம், நீ பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே உள்ளவங்க வேலையெல்லாம் பார்க்குறாங்க. நேராக வீட்டில் வந்து சொல்கிறாங்க. அப்பா ரொம்ப தேங்க்ஸுப்பா அப்படிங்கிறாங்க ரவி நம்மள்கிட்ட. உடனே ஏன்டா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா சுருதியோட மனநிலையை நீங்கள் மாற்றிருக்கீங்கப்பா அப்படிங்கிறாங்க. டேய் எல்லாம் காலம் கூடணும், எல்லாம் கூடும், கவலைப்படாத போ அப்படிங்கிறாங்க. உடனே என்னதுங்க சொல்லிட்டு போகிறான் ரவி அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ என்கிட்டருந்து எதுவும் மறைக்கணும்னு நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்கள்கிட்ட வந்து பெரிய ரகசியத்தை மறைக்க போகிறேன், ஒன்றும் மறைக்கலை அப்படிங்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் போய்ட்டு வந்தீங்க, நீங்களாம் சாப்பிட்டு வந்துட்டீங்க, நாங்கள் என்னத்தை சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க. என் வீட்டில் தான் வந்து சமைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அந்த பூக்காரிக்கு ரொம்ப திமிருதான், மதியம் எங்கேன்னு போனால் அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்துலேயே வரல அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அத்தை நான் இங்கே தான் இருக்கேன், இனிமேல் தான் சமைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி அண்ணி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. முத்து இப்போ தான் ஃபோன் பண்ணால் சமைக்க வேண்டாமா, அவன் காரில் சாப்பாடு கொண்டு வந்துட்டுருக்கானா அப்படிங்கிறாங்க. காரில் சாப்பாடு கொண்டு வந்துருக்கான், ஏன் அவன் புருஷன் வந்து தெருவாக சோறு ஊற்றுற தானா அப்படிங்கிறாங்க. அத்தை அதையும் அவர் செய்ய போகிறாரு, அவர் 2 கார் இருக்குது, அதை வச்சு ஓட்டி ஒரு பொழைச்சி போகிறத, அந்த அப்படி பண்ணால் கூட தப்புன்னு இல்லையே, உழைப்பு தானே அப்படிங்க. ஆமாம் நீங்களாம் சாப்பாடு செஞ்சு கிழிச்சிட போகிறீங்க, கிழிச்சி அப்படிங்கிறாங்க. என்னத்தையாவது பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரவிக்கு ஃபோன் பண்ணுறாரு. முதுட்டே வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு வா ரவி அப்படிங்கிறாங்க. அதனால் பெரிய அண்டாவில் வச்சு ஒரு சின்ன அண்டாவில் சாப்பாடு கறி குழம்பு எல்லாமே வீட்டுக்கு வருது. ஊற்றி கொண்டு அம்மா அப்படின்னு வைக்கிறாங்க. டேய் என்னடா பெரிய அண்டாவில் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே பெரிய அண்டா கிடையாது, சின்ன அண்டா தான், நம்ம வீட்டுக்கு 2 நாளைக்கு ஓடும் போல். மீனா இல்லை கறி குழம்பு இருக்குது, சூடு பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே சூடு பண்ணி வச்சுருக்காங்க. மனம் அப்படி ஒரு மனமாக இருக்குது. மனோஜ் வந்து கடைக்கு போய்ட்டு வர, ஏம்மா கறி குழம்பு வாசனையாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. டேய் சும்மா இருடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நம்ம வீட்டில் கறி குழம்புமா, நீ மட்டனம்மா, நீ சாப்பிட்டு ஆகணுமா, ரொம்ப நாள் ஆச்சுமா மட்டன் சாப்பிட்டு அப்படிங்க. டேய் சும்மா இருடா அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன மனோஜ் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறோம். நீ மட்டன் ஊற்றுற வலையில் நம்மளுக்கு மட்டன் கிடைக்கிறதுனா பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாடா கை காசு கொடுத்து வாங்கக்கூடாது, இவனாவது வாங்கி வச்சுருப்பானே சாப்பிட்லான்னு பார்க்க அப்படிங்கிறாங்க. டேய் முத்து சாப்பிட தானே கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவனா கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாடா எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வந்துருவோம் நினைக்காங்க, மிஞ்சினதை கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா மிஞ்சினதெல்லாம் கொண்டு வரல, செய்யும் போதே நம்ம வீட்டுக்குன்னு தனியாக நான் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்க தான் செஞ்சேன். அப்பாவும் ரவியும் வரையில் வந்து எனக்கு அதை கொடுத்து விட மறந்துட்டேன், அதான் பின்னாடி காரில் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஃபங்க்ஷன் போனீங்களா நீங்களும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு செல்வம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் எல்லா ஃபங்க்ஷனும் வந்துடுறான். முத்து எப்படி நம்மளுக்கு பிள்ளையோ அது மாதிரி அவனும் பிள்ளை தான். அவங்க அப்பா ஃபங்க்ஷனுக்கு நீ வந்து எப்படி வந்திருக்கணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ வரணுமா போகணுமான்னு ஒன்றுமே கேட்கல. சரி உனக்கு வர விருப்பம் இல்லை போகலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னை கூப்பிட்ருக்கலாம், நான் வந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நான் கூப்பிட்டா அந்த நேரத்துலேயும் வரலன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் இந்த நேரத்தில் இப்படி பேசுகிறேன், சரி விடு அப்படிங்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. நான் நல்லா சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. மீனா சாப்பாடு எடுத்து வைடி அப்படிங்கிறாங்க. வாங்கத்த அப்படிங்கிறாங்க. சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. மனோஜ் ரோகிணி உட்காந்துருக்காங்க. கறி வாசனை அப்படி ஒரு வாசனை, ருசின்னா ருசி அப்படி ஒரு ருசி. இதை சாப்பிட்டு விஜயா செம்மையாக பண்ணியிருக்காங்க, அந்த மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அந்த மாஸ்டர் தங்கமான பையன் தான் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அப்படியாங்க, அதான் மாஸ்டர் வந்து எப்படியும் பெரிய மாஸ்டராக இருந்திருப்பாங்க, இல்லைன்னா இப்படிலாம் சமைக்க மாட்டாங்க, அந்த செல்வம் கஷ்டப்பட்ட பையன் தானே, அப்போ மாஸ்டர் மட்டும் நல்லா பணம் கொடுத்து நல்ல மாஸ்டராக கூப்பிட்டாங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்ம வீட்டிலேருந்து தான் கூப்பிட்ருக்காங்க. நம்ம வீட்டிலேருந்து கூப்பிட்டாங்களா,
ரவி நீ என்னடா சமைச்சு கொடுத்த அப்படின்னு. நான் சமைக்கலாமா? நீ சமைக்கலனா அப்போ யாருடா நம்ம வீட்டில் வந்து போய் சமைச்சு கொடுக்க போகிறா? ஏன் இந்த பூக்காரி சமைச்சாலாங்க அப்படிங்கிறாங்க. நான் எந்த சமைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதானே உனக்கு இவ்வளோ பேருக்குலாம் சமைக்க தெரியாது, 4 பேர் சமைச்சிட்டு பீத்துவே அப்படிங்கிறாங்க. நான் சமைக்கலத்த சமைச்சது என் வீட்டுக்காரர் அப்படின்னு. இது உன் வீட்டுக்காரா? உடனே ரவி சொல்கிறான், ஆமாம்மா முத்து தான் சமைச்சிருக்கான். அங்கே சாப்பிட்டவங்க எல்லாருமே செமையாக இருக்குனாங்க. உண்மையிலே சொல்லுதம்மா, எனக்கு கூட இந்த மாதிரி கறி குழம்பு வைக்க தெரியாது, செமையாக ரவி நம்ம முத்து வச்சுருக்கிறான், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா, இவ்வளோ பேருக்கும் இவ்வளவு கட்டியாக இவ்வளவு ருசியாக, எப்பா 3 ஆடை வந்து மொத்தமாக சமைச்சு கொடுக்கணுன்னா சாதாரண விஷயம் கிடையாதுல்ல அப்படிங்கிறாங்க. என்னது 3 ஆடு முழு ஆடையே இவன் தான் சமைச்சானா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. நீ சாப்பிட்டு மனோஜ் முடிக்கிறாரு, இவன் தான் சமைச்சானா, நம்புது மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் முத்து நீ தான் சமைச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்க. நான் நம்ப மாட்டேன், ஏதோ நல்ல அசைவம் சாப்பிட்றவங்க சமைச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நானும் அசைவம் நல்லா சாப்பிட்றவன் தான்டா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, ஆமாடா முத்து அங்கேயே கேட்கணும்னு நினச்சி, இது எப்படிடா சமைச்ச அப்படிங்கிறாங்க. அப்பா எனக்கெலாம் சமைக்க தெரியாது, மீனாக சமைக்கும்போது பக்கத்தில் நிற்பம்பா, என்னென்ன போடுறா என்னென்ன செய்வா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதை கணக்கு பண்ணி நம்ம இத்தனை பேருக்கு சமைச்சிருக்கா, இவ்வளோ போட்டிருக்கா, நம்ம இத்தனை பேருக்கு சமைக்கணும்னா 100 150 பேருக்கு சமைக்கணும்னா எப்படி போடணும் அப்படின்னு கணக்கு பண்ணி சமைச்சது தான்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏய் முத்து பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேடா, நாளைக்கு ஃபங்க்ஷன் எதுன்னா கூட நீ வந்து ஒரு சமையல் வேலையை எடுத்து செஞ்சிட போலையே அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, டே முத்து இந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் இருந்தால் ஆர்டர் எடுறா, நம்ம 2 பேருமே சேர்ந்தே இது பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ரவி அப்படியா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடா நம்ம ரெஸ்டாரண்ட் வச்சா கூட பண்ணிடலாம் போல், நான் வந்து ஒரு லைன் எடுத்துக்கிறேன், மீனா நீ வேறு எடுத்துக்கலாம், நீ வேறு எடுத்துக்கலாம், செமையாக பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ரவி நம்ம அப்படி பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. ஏய் ஒழுங்காக பூ கட்டி விற்க வழியை பாருடி, சும்மா கிடந்து சமைக்க போகிறேன் சமைக்க போகிறான்ட்டு அவன் ரவி அது சம்மந்தமாக படிச்சிருக்கான், அவன் ரெஸ்டாரண்ட் வச்சா அவன் நல்லா வந்துடுவான் சரியா. ஓம் புருஷனுக்கு டிரைவர் தொழிலை தவிர வேறு தொழில் தெரியாது. அப்படி இருக்கும்போது இவன் சமைக்கானா, இவன் இப்போ இவளும் போய் இது பண்ணுறாங்களாம். அத்தை அவர் சமைக்கிறதா அத்தை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படி, வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கேன்டி, என்ன இது ஏன் சாப்பிட போகிறா அப்படிங்கிறாங்க. அவள் அப்படியா விஜயா வழி இல்லாமல் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், வழி இல்லாமல் எதுக்கு இவ்வளோ சோறு தின்னுட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 1/2 கிலோ கறி 1 கிலோ கறி நீனே எதிர்த்து போகலுக்கு அப்படிங்கிறாங்க. நம்மளை ஏங்க கறி வீணாக போகக்கூடாதுன்னு சாப்பிடுதாங்க அப்படிங்கிறாங்க. ஓ கறி வீணாக போகக்கூடாதுன்னு சாப்பிடுத, அன்றைக்கி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன் எனக்கு செமிக்கலை, இனிமேல் கறி வகையே சாப்பிட மாட்டேன்னு. இல்லைங்க கறி வீணாக போகக்கூடாதுல அதான் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் கூட அதாம்மா வீணாக போகக்கூடாதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, ஆமாப்பா கறி வீணாக கூடாதுன்னு சொல்லி தான் தலைவர் வந்து ஒரு 2-3 கிலோ சாப்பிட்டுட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏய் கண்ணு வைக்காடா அப்படிங்கிறாங்க. நல்லா சாப்பிட பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடணும் நல்லா வேலை பார்க்கணும் சரிதானா, நல்லா பீஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இதை கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. மாடியில் வீடு கட்டுவேன் மாடியில் வீடு கட்டுவேன்னு சொல்லிட்டு சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா, இப்போ அவங்க உண்டியிலே இல்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாங்க அதெல்லாம் ஒரு காலம் நடக்காதுங்க, நான் சொல்லும் போது என்னமோ சொன்னீங்க, இந்த முத்து மீனாவும் சபதம் போட்டாங்கன்னா அவங்க ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இந்த முத்து சொல்கிறது கண்டிப்பாக நாங்கள் மாடியில் வீடு கட்ட தான் செய்வோம் அப்படிங்க. எப்படிடா தெருதுவா பிச்சை எடுத்தால் இப்படி மாஸ்டர் மாதிரி முத்து ரவி சொல்கிற மாதிரி சமைச்சு அதில் காசு வந்து கட்ட போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறது, ஏமா அது வந்தாலும் தப்பு ஒன்றும் இல்லையா அப்படிங்க. தப்பு இல்லைடா, இவனை நம்பி யாரா ஆர்டர் கொடுப்பா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு ஆள் வராரு, வந்து தம்பி முத்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. தம்பி நான் செல்வம் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன், உங்கள் பின்னாடி தான் வரேன் அப்படிங்க. சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அந்த சமையலை சாப்பிட்டு பார்த்தோம்ப்பா, கறி குழம்பு அப்பா ரொம்ப பிரமாதம், என்ன டேஸ்ட்டாக இருக்குது தம்பி, எப்படி தம்பி இவ்வளோ குறுன்னு இவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக வச்சுக்க, மசாலாலாம் இடி மசாலா மாதிரி இருக்குது, அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கீங்க. என் பையனுக்கு ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் தம்பி, ஏன்னா என் பையன் மிலிட்ரியில் வேலை பார்க்காம பெரிய அதிகாரியாக இருக்கான், ஏன்னா அவனுக்கு 31வது பிறந்தநாள். இந்த 31வது பிறந்தநாளை ரொம்ப சிறப்பாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு நான் பெரிய அளவில் எதுவுமே செய்யலை. அன்றைக்கி அவன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்கிட்ட காசு போனால் எதுவும் இல்லை. இப்போ அவன் வேலைக்கு போனால் நம்மளுக்கும் விவசாயம் கொஞ்சம் விரிவடைஞ்சிச்சு, கொஞ்சம் நல்லா இருக்கேன். என்ன என் பையன் பிறந்தநாள் நீங்கள் தான் தம்பி சமைக்கணும். ஏன்னா ஒரு 200 பேருக்கு சமைக்கணும் தம்பி, அது எவ்வளோ செலவு வரும் என்ன வரும், உங்களுக்கு மாஸ்டர் பீஸ் எவ்வளவு எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா போதுமானது அப்படிங்கிறாங்க. ஐயா நான் முறையாக இப்போ தான் ஐயா சமைச்சிருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. தம்பி முதல் கோணல் முற்றிலும் கோணல்பாங்க, அதே மாதிரி பல சோத்துக்கு ஒரு சோத்து பதம்பாங்க. உன் கை ராசியும் உன்னுடைய இதுவும் தரத்தையும் நான் ஒரே இதனால் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லோரும் ஒவ்வொரு கிலோ அரிசிக்கு வந்து இவ்வளோன்னு வாங்குவாங்க தம்பி, 1 கிலோ அரிசிக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து இவ்வளோன்னு வாங்குவாங்க, உங்களுக்கு நான் அதை விட கூட 5 ரூபா போட்டு தாரேன், நீங்கள் சமைச்சு தரணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஐயா அப்படி ரவி சொல்கிறார், வாங்கிக்கா முத்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. தம்பி நாங்கள் பிடிங்க, இதில் அட்வான்ஸ் வந்து 20,000 ரூபா இருக்குது, மீதி தொகையை என்ன நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஐயா நீங்கள் தான் கணக்கு பண்ணி சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. சரி தம்பி ஒரு 50 ரூபாட்ட வருது, என்ன
மீதி பணத்தை நான் வந்து தந்துடுறேன், 30,000 தந்துடுறேன், நீங்கள் சமைச்சு மட்டும் நல்லா கொடுத்துருங்க, என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா கொஞ்சம் இருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேனா எடுத்துட்டு அப்படிங்கிறாங்க. பேனா எடுத்து எழுதி கொடுத்துட்றாங்க. எழுதி கொடுத்து சரி தம்பி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏங்க வந்தவருக்கு என்ன கிறுக்கு எதுவும் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு தான் பிடிச்சிருக்கு, அவர் கரெக்டாக தான் வந்திருக்காரு பாரு, ஒரே நாள் சமையலுக்கு 50,000 பேசிட்டான் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவன் ஒரு நாள் சமைச்சா மட்டும் மற்ற நாள் சமைச்சிட முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க நானும் கூட ஹெல்ப்புக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. மீனா நீ தான் மெயின் மாஸ்டர், நீ வா மீனா, நீ வந்தால் நம்ம கேட்டுக்கிட்டு பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. நீ நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, ரவி நீ அவங்களோட தான் பண்ணணுமா, ஏன் நம்ம தனியாக எடுத்து பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி சும்மையாக சீன் போடுறாங்க. இல்லை சுருதி, நம்ம இப்போதைக்கு மட்டும் அவங்களோட பார்ப்போம், அடுத்தாப்புல நம்ம தனியாக எடுத்து பண்ணுவோம், இவங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அப்படி தான் இருக்கணும், பீம்பு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுருதிகிட்ட சொல்கிறாங்க. சுருதிங்க பாரு, ரவியை பெரிய பெரிய ஆர்டர் எடுத்து பண்ண சொல்லுமா, நீ ஹெல்ப்ஃபுல்லாக இரு, உன்னால் எவ்வளோ நாளும் முதலீடு பண்ண முடியும், அவங்களால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே முத்து சூப்பர் முத்து அப்படிங்கிறாங்க விஜயா போனோடனே. உடனே இங்கே ரோகிணி வராங்க விஜயா ரூமுக்கு. ஆண்டி இப்படி ஆர்டர் எடுத்தாங்கன்னா இவங்க சீக்கிரம் மாடியில் ரூம் கட்டிடுவாங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சொல்கிற, அவன் போடாமல் தடுக்கணும்னா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படி என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் அவன் மேலே பாசமே வச்சது கிடையாது, ஆனால் அவன் என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்கான்னு செய்கிறேன். ஆனால் அன்னைக்கு பொழுதுக்கு ஏதாவது ஆற மாதிரி நடிச்சிருந்தம்மா, அவன் நீ ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிடுவான், அங்கே போய் சமைக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காக கதை முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்றைக்கு டேட்டில் வந்து அவங்க வந்து சமைக்கணும்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ சொல்லு, அந்த டேட்டில் நான் வந்து நடிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி நான் பண்ணிடுறேன், அந்த டேட்டை நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். ரே முத்து ஒரே நாள் தான் சமைச்சேன், ஒரு நாள்லேயே ஓஹோன்னு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. எப்பா எனக்குமே ரொம்ப இதாக தான்ப்பா இருக்குது, மீனா இருக்கிற சப்போர்ட்டில் தான்ப்பா நான் பண்ணிடலாம், ரவி இருக்கான் பண்ணிடலான்னு நினச்சிட்டு இருக்கேன்ப்பா அப்படிங்க. கண்டிப்பாக பண்ணு, ஏன்னா இன்னுமும் மொத்தமாக எடுக்க ஆரம்பிச்சிரு, ஏன்னா உங்களுக்கு கல்யாணத்துக்கு தேவையான அனைத்தையுமே உங்களுக்கு பண்ணது அளவுக்கு ஆயிரும். உனக்கு சமைக்க தெரியுது, கார் ஓட்ட தெரியும், மீனாவுக்கு பூ அலங்காரம் பண்ண தெரியும், சரியா? அதே மாதிரி வட இந்திய உணவுகளை வந்து ரவியால் பண்ண முடியும். என்ன வாரவங்களுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு ரோகிணியால் பண்ண முடியும். என்ன இப்படி நம்ம வீட்டில் எல்லாமே திருமணத்துக்கு தேவையான அனைத்தும், சுப காரியத்துக்கு தேவையான அனைத்தும் இருக்குது. அப்படி இருக்கும்போது ரோகிணிக்குள்ளதுக்கு நீ ஃபீஸை கொடுத்துரு, ரவிக்குள்ளது நீ கொடுத்துரு, என்ன மீனாவுக்கு பூக்குள்ளது கொடுத்துட்டு சமையலுக்குள்ளது நீ எடுத்துக்க. இப்படி நீங்கள் எல்லாருமே பண்ணிங்கன்னா ஒற்றுமையாகவும் இருக்க முடியும், நல்ல வருமானமும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறப்பா. சூப்பர் யோசனைப்பா. என்ன திருமணத்துக்கு தேவையான அனைத்து A to Z எங்களால் செய்து தரப்படும்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருப்பா அப்படிங்கிறாங்க. வைடா அப்படிங்கிறாங்க. ஓம் பேரில் வை முத்து என்ன அப்படிங்கிறாங்க. சரிப்பா வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க, போயிட்டு அந்த மாதிரி ஒரு போர்டு அடிக்கிறாங்க. போர்டு அடித்து வீட்டுக்கு முன்னாடி வச்சிடுறாங்க. ஏங்க அந்த முத்து ஏதோ போர்டை வீட்டுக்கு முன்னாடி காட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்க, நான் தான் வைக்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. இப்போ சமையல் ஆர்டர்லாம் முத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் A to Zன்னு போட்டோம்னா எல்லாமே முத்துட்டு கொண்டு கொடுத்துருவாங்க. அப்போ பூ வியாபாரத்துக்குள்ளது மீனா கிடச்சிக்கிடும், அலங்காரம் பண்ணதுக்கு என்ன யாருக்கு கிடச்சிக்கிடும், நம்ம ரோகிணி கிடச்சிக்கிடும். என்ன அதே மாதிரி கல்யாணத்துக்கு தேவையான சாமான்கள் செட்டுகளும் வாங்கணும் அப்படின்னா மனோஜ்கிட்ட வாங்கிடுவாங்க. என்ன வட இந்திய உணவுகள் மாடல் வேணும்னா ரவி, தென்னிந்திய உணவுகள் வேணும்னு சொன்னால் நம்ம முத்து. இப்படி இருக்கும்போது எல்லாமே இருக்குது. ஏன்னா இதில் ஒரு குறையும் கிடையாது, நம்ம ஜம்முன்னு இருக்கலாம். அது போக மக்கள் வளம் வேணும்னாலும் முத்துட்டு என்ன இருக்குது. அது போக கார், அதே கல்யாணத்துக்கு கார் வேணாலும் நம்மகிட்ட கார் இருக்குது. இப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை, A to Zன்னு அதான் போய் வைக்க சொன்னேன். இப்போ முத்து பேரில் அந்த தொழில் நடக்க போது ஓஹோன்னு வர போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவன் நடத்தி ஒரு தொழில் இது பண்ண போகிறானா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பாரு ஓஹோன்னு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னே முத்து வராங்க. எப்பா அம்மா வந்து எதையும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது, நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும்பா. அப்பா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, சமையலை தான் அம்மா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, சாப்பிட்டோன்னே என்னை விமர்சிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆர்டர் வந்துருச்சு. இந்த மாதிரி தான்ப்பா அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு ஆள் உள்ளே வராரு. அண்ணன் A to Z கல்யாணத்துக்கோ சுபகாரியத்துக்கோ தேவையான அனைத்தையும் செய்து தரப்படணும்னு சொல்லி நீங்கள் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அண்ணே என் தங்கச்சி பொண்ணுக்கு சடங்குக்கு எங்களுக்கு செய்கிறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் எல்லா இதுவுமே நீங்கள் பார்த்துக்கணும், பண்ணிக்கலாமாண்ணே அப்படிங்கிறாங்க. அழகாக பண்ணிக்கலாம், அதுதான் போர்டு அடித்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. உட்காருங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். சார் என் பையன் மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணி தருவாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இப்போ அந்த ரோகிணிகிட்ட மட்டும் நீ பேசியிருப்பா அப்படிங்கிறாங்க. அழகாக பேசிடலாண்டா, அவங்களுக்குள்ள கூலி நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீ இவன் சொன்னாலும் ரோகிணி செய்ய மாட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை ஆண்டி யார் காசு கொடுத்தாலும் பண்ணிடுவோம், நம்மளுக்குள்ள ஃபீஸ் தந்தால் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. அதான் நம்ம நீலாம் நல்ல ஃபீஸ் வாங்கிடு அப்படிங்கிறாங்க. உடனே தம்பிங்க பாருங்கள், மொத்தமாக என்ன உண்டா சொல்லுங்கள், நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க, மொத்த அமௌண்ட் என்ன வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு ஒரு கணக்கு போட்டு தரேன் சார் அப்படிங்க. சரி ரைட்டு தம்பி, இத்தனாந்தேதி ஃபங்க்ஷனு, என்ன என்னோடய ஃபோன் நம்பர் இது, நாங்கள் பிடிங்க தம்பி அப்படிங்கிறாங்க. இதில் எவ்வளோ இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. 15,000 இருக்குது தம்பி, இதை அட்வான்ஸாக வச்சுக்கிடுங்க
ஏன்னா பூவிலேருந்து கார்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பொறுப்பு தான். ஏன்னா அப்படி ஏதாவது உங்களுக்கு முன்பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்லைன்லேயே அனுப்பி விட்டுறேன். நீங்கள் அதுக்குள்ள வேலைகளை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றியா அப்படிங்கிறாங்க. மீனா எங்கே வர வர ஆர்டராக வருது, நம்ம செஞ்சிடலாமா அப்படிங்கிறாங்க. மீனா இனிமேல் பெரிய பெரிய ஆர்டர் எடுத்து செய்கிறோம், சரியா? செய்கிறோம், மாடியில் வீடு கட்டுறோம், ஏகப்பட்ட காரு வாங்குகிறோம், சரியா? சமையல் பாத்திரத்துலேருந்து எல்லாம் வாங்கி வச்சுருவோம். வாங்கி வச்சோம்னா அது ஒரு வியாபாரம் போகும்ல அப்படிங்கிறாங்க. ஏய் முத்து, அது வாடகை விட்டு சம்பாரிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. பேசாமல் பாத்திர பண்டங்கள் வாங்கி வைங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு தேவையான பாத்திர பண்டங்கள், சேரு, பெஞ்சிலாம் வச்சுருந்தோம்னா அது ஒரு வாடகைக்கு போகும். அது உங்களுக்கு வருமானம் வந்துக்கணும். சமையலும் பார்த்துக்கலாம், காரையும் பார்த்துக்கலாம், சூப்பராக வரும்டா அப்படிங்கிறாங்க. ஏங்க சும்மா இருக்கணும், நீங்கள் ஏன் உசுப்பேற்றி விட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏய் அவனும் என் பையன் தானடி, அவன் முன்னேறி வரணும் எனக்கு ஆசை இருக்காதா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் முன்னேறி வர போகிறான்னா உங்களுக்கு 4 பேர்கிட்ட அசிங்கப்படுத்த போகிறான்னா இனிமே தாங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. முத்து நேராகிடுச்சு, எல்லாமே தூங்குங்க அப்படிங்கிறாங்க. போய் தூங்குறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. மீனாவா அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நம்ம தேவையானதை ஆர்டர் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையானதை ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு ரவிட்டையும் சொல்லிடுறாங்க. ரவியும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக பண்ணுறாங்க. பண்ணி அமௌண்ட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்கப்பா, இதில் பணம் இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. அதில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அப்பா இது ரவிக்கு நீங்கள் இவ்வளோ கொடுத்துருங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஏய் ரவி, முத்து இவ்வளோ தந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, இவ்வளோ பெரிய அமௌண்ட் நான் இது வரைக்கும் நான் சம்பாரிச்சதில்லப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவன் A to Zன்னு வச்சுருக்கான். எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செய்யுங்க, அவங்கவுங்க வாங்கிக்கோங்க முத்துட்டு அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறாரு, எப்பா முத்துட்டுலாம் வாங்க முடியாது, எதனால் நீங்களே கொடுத்துருங்க, ரோகிணிலாம் வந்து முத்துட்டு கட்டுட்டு இருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. எப்பா அவன் சொல்கிறதும் சரி தான், நானும் கோவக்காரன், சரி வராது, எல்லா ஃபங்க்ஷனுமே சேர்ந்து எடுப்போம்பா, எடுக்கும்போது யார் யாருக்கு என்ன ஃபீஸ் இப்போ வேணும்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிட்டோம்பா, அதுக்கேற்றாப்புல பகிர்ந்துக்கலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட், அதுவும் நல்லது தான். அப்பாவுக்கு ரயில்வேல வேலை பார்த்துட்டு ரிட்டையர்டு, எனக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்கேன், இதில் ஒரு மேனேஜர் மாதிரி இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீ ஒரு சம்பளம் எடுத்துக்கப்பா அப்படிங்கிறே. எனக்கு என்னடா சம்பளம், என் பையன் மாதிரி வந்து நல்லமாக இருந்தால் அதே போதும் அப்படிங்கிறேன். ஏங்க அப்படிலாம் இருக்க வேண்டாம், நம்ம 2 பேருக்கும் தேவை இருக்கலாங்க, நம்மளுக்குன்னு ஒரு சம்பளம் எடுத்தால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு தானே, நீங்கள் அவங்க செய்யக்கூடாது வைக்கக்கூடாது, அவங்க செஞ்சுக்கிட மாட்டாங்கன்னு சொன்னால் இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எல்லாருக்கும் அதில் பிரயோஜனம் வரும்போது நான் செய்யத்தான் செய்ய சொல்லுவேன் அப்படிங்கிற. அதானே ரோகிணிக்கு வருமானம் வருது, ரவிக்கு வருமானம் வருதுன்னா விடுத, இது முத்துக்கோ மீனாவுக்கோ வருமானம் வருது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ கெடுத்துருப்ப அப்படிங்கிறாங்க. உடனே விட்ருன்னு இருக்காங்க. ஏங்க அந்த போர்டு இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு அசிங்கமாக இல்லையா அப்படிங்கிறாங்க. பாரு போர்டு இருக்கிறதுனால தான் நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரம் பெரிய ஆளாக வரப்போகுது, நீ நடன பள்ளி ஒன்று வச்சுருக்க, போர்டு வைக்காமல் வச்சுருக்க, ஏன் அதனால் வந்து பார்வதி வீட்டுக்கு எதுவும் கிடைச்சி வரலையா, வரத்தானே செஞ்சு, இபி ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க, எல்லாம் வரத்தானே செய்தாங்க, அந்த மாதிரி ஏதாவது சின்னது நடக்கத்தான் செய்யும், போகத்தான் செய்யும், ஆனால் அதெல்லாம் எதிர்கொண்டு தான் தொழில் பண்ணணும் முத்து, முன்னேறி வாங்க அப்படிங்கிறாங்க. எப்போ இதை உண்டியலில் போடணும்பா அப்படிங்கிறாங்க. விஜயா சிரிக்கிறாங்க. உடனே ஏன் விஜயா சிரிக்க அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே உண்டியலில் போட்டதை வந்து செல்வத்தோட அப்பாவுக்கு வந்து 60வது பிறந்த நாளை கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு ஸ்வாகா போட்டாங்க, முடிஞ்சது, சீன் ஓவர். இப்போ மறுபடியும் போட்டிருக்காங்க. அடுத்தாப்புல ஒரு கார் ஸ்டாண்டில் யாராவது எங்கள் அம்மாவுக்கு 80வது பிறந்த நாள், நீ வந்து கொண்டாடணும், நமக்கு துட்டு நீ தான் தரணும் அப்படின்னா இதை எடுத்து கொண்டு கொடுப்பாங்க. அடுத்தாப்புல இவருக்கு ஒரு சமையல் ஆர்டர் பிடிச்சிருக்காருல, அதை கொண்டு கொடுப்பாரு, இப்படியே பண்ணிகிட்டு இருப்பார் அப்படிங்கிறாங்க. அத்தை அதனால் ஒன்றும் குறை இல்லை அத்தை, தப்பு செஞ்சால் என் புருஷன் தப்புன்னு சொல்லலாம், நன்மை காரியத்துக்கு ஒன்று நம்ம மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அதானே நீ அவனுக்கு ஏற்றவ தானே, கண்டிப்பாக மாடியில் நீங்கள் வீடு கட்டிடுவீங்க, கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. நீனே சொல்கிறா விஜயா, கண்டிப்பாக கட்டிடுவாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, முத்து இந்த பணத்தை வச்சுக்கோ, இதை சேர்த்து மாடியை கட்டு அப்படிங்கிறாங்க. உடனே ரவிகிட்ட சொல்கிறாங்க விஜயா, டேய் பிழைக்க தெரியாமல் இருக்காடா, முதல்லையே வந்த காசு அதை பத்திரமா வை அப்படிங்கிறாங்க. டேய் அம்மா சொல்கிறது சரியாக தான் இருக்கும், பத்திரமா வை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா அப்படி பார்க்குறாங்க. பத்திரமாயிடா, என் முன்னாடி என்ன சொல்லியிருக்கா, என் உழைப்பில் தான் மாடியில் வீடு கட்டுவேன்னு சொல்லியிருக்கா, கண்டிப்பாக கட்டுவேன். என் பொண்டாட்டி என்ன சொல்லியிருக்கா, என் உழைப்பில் தான் அவள் தங்கச்சின்னு எடுத்து போடணும்னு இருக்கான், கண்டிப்பாக என் உழைப்பில் எல்லாம் நடக்க தான் போகுது. ஆனால் இது ஒரு வழிபா, எப்படி நம்ம ஒரு நன்மை செஞ்சால் நம்மளுக்கு ஒரு நன்மை வந்து சேரும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி செல்வம் வீட்டுக்கு நான் சமைக்கணும்னு போகல, அவனுக்கு செலவை சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட எல்லா பக்கம் அட்வான்ஸ் கொடுக்க வைக்க செய்யும் போது சமையல் மாஸ்டர் நிறைய அமௌண்ட்டு கேட்டாருப்பான். அப்போ தான் சரி இவ்வளோ பணம் கொடுக்கணுமா, 3 இடத்துல சமைக்கணும், மீனா சமையல் பண்ணதுக்கு என்ன மசாலா போடணும்னு ஞாபகம் இருக்குல்ல, அதை போட்டுருவோன்ட்டு தான் நான் ஒரு வீம்பில் பண்ணேன்ப்பா, அது இன்றைக்கி அது தொழிலாகவே ஆயிடுச்சு, என்னப்பா எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அப்படி கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி சரி சந்தோஷமாக தான், சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வாக்கிங் போகிற இடத்துல ரொம்ப பெருமையாக பேசுகிறார் முத்து வந்து இக்கட்டான சூழ்நிலையில் நான் அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன உடனே மீனா கழுத்தில் தாலியை கட்டினான். அதுக்கப்புறம் என்னை பிடிச்சிக்க மாதிரியே என் பையன் நடந்துக்கிட்டே இருக்கான். இப்போ அவன் வந்து புதுசாக தொழிலெலாம் பண்ண ஆரம்பிச்சான், ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே பர சொல்கிறாங்க, முத்து எப்போவுமே தங்கம் தான், நீ தெரிஞ்சோ தெரியாமல் அவன் பேரை முத்துன்னு வச்சுட்டான், எப்போவுமே முத்து தான்ப்பா, விலை மதிப்பில்லாதவன் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா,
உண்மையிலே அவன் வந்து என்ன ஆவான் ஏதாவான் சரியாக படிக்கலையே, இந்த டிரைவர் தொழில் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வச்சு என்னால் முன்னேற முடியுமான்னு நிரூபிச்சிட்டான். இப்போ சமையல் வேலை, வீட்டு கல்யாணத்து விசேஷ தேவத்துக்கு அனைத்தான பொருளையும் இது பண்ண போகிறான். இப்போ பாத்திர பண்டங்கள் இறக்க போகிறான். நான் நாளான்னைக்கு நீ வந்துடணும் அந்த பூஜைக்கு அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ பாத்திரங்கள்லாம் எதில் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. போர்ட்டிக்கோவில் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் தகர செட்டு வச்சு அடைச்சி அதில் பாத்திரங்களை வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு விஜயா சம்மதிப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் கொஞ்சம் பிரச்சனை பண்ண தான் செய்வா, அதுக்கு நான் மாற்றி சொல்லி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி அப்படிங்கிறாங்க. அதனால் எல்லாம் இது பண்ணும்போது, எப்பா ஒரு பாத்திரங்கள்லாம் பார்க்க போகிறோம்ப்பா, நீனும் வாப்பா, எனக்கு அதை பற்றி தெரியாதுப்பா அப்படிங்கிறான். சரி வாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை பார்க்க போகிறாங்க. அண்ணாமலை இதெல்லாம் வாங்க முத்து அப்படிங்கிற எல்லாத்தையும் சேர் பஞ்சு எல்லாத்தையுமே வாங்குறாங்க. வாங்கினோன்னா நாளைக்கு டெலிவரி கொடுத்துருவாங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு முத்து, நம்ம இதை வைக்கிறதுக்கு இடம் பார்க்கணுங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, இது எதில் வைக்கிறதுப்பா அப்படிங்கிறாங்க. நம்ம போர்ட்டிக்குள்ளே நிறைய இடம் இருக்குது, அதில் ஒரு தவறத்தை வச்சு அடைச்சி வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அம்மா பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுவா, இதை பரசேரனே சொல்லிட்டான், அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாடகை வந்துடும், சும்மையாக சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. சும்மையாம்பா சொல்லணும், வாடகை கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே வா, சரி வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா உனக்கு ஒரு வருமானம் வரும்போது மாதம் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. நம்ம போர்ட்டியோ அடைச்சி ஒரு ஆளுக்கு வாடகை கொடுக்க போகிறேன், மாதம் 1000 தந்துடுவோம், 1500 தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க, தினம் போகிறோன்னா பெரிய விஷயம் தாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, முத்து தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவனாக தரப்போகிறான் அப்படிங்கிறாங்க. இவனாக தரப்போகிறானா, பாத்திர பண்டங்கள் வாங்கி வைக்க போகிறான், கல்யாணத்துக்கு தேவையான பாத்திரங்கள், பெஞ்சு, சேரு, டேபிள், மாப்பிள்ளை பெஞ்சு எல்லாம் வாங்கி வைக்க போகிறான், அதுக்கு வாடகை கொடுக்க போகிறான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அதுக்கு அவன்கிட்ட காசு இருக்கா அப்படிங்கிறாங்க. விஜயா, நேற்றே அதுக்கெல்லாம் காசை கொடுத்தாச்சு, சரியா, நாளைக்கு டெலிவரி ஆகும், இன்றைக்கி சாயந்தரம் அதை ஒரு செட்டு மாதிரி போட்டுருவாங்க, எல்லாமே பார்த்துருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க மாதம் அவன் தருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று செய்வான், 10 மாதத்துக்கு சேர்ந்து ஒரு வைப்பீடு உன் பேங்கில் உன் அக்கௌண்ட்டில் போட சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ சரிதாங்க, 10 மாதத்துக்கு போட சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. எப்பா 10 மாதத்துக்கு ஏன்பா நம்ம பேங்கில் போய் போடணும், 15,000 இருக்க மாட்டேன் கொடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஓ, எல்லாம் ரெடியாகி தான் வந்திருக்கீங்க, எங்கள் ஊர் பூரெலாம் கடை வாங்கிட்டு அலையா அப்படிங்கிறாங்க. எப்பா எனக்கு அதை பழக்கம் இல்லை, அவங்க பையன் மனோஜ்ட்டு அதை சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. அவன் ஏன்டா கடன் வாங்கணும், அவன் பெரிய மல்டி மில்லியனர் அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா, அந்த பேங்கில் ஒரு 10 லட்ச ரூபா கிரெடிட் கார்டுக்கு லோன் வாங்கியிருக்கானா, அது கெட்டவே இல்லையா. அந்த மேனேஜர் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம்பா, இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது தம்பி, நீங்கள் இருக்க ஏரியா தான் சொன்னாங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு சொன்னார். அவர் வேறு யாரும் இல்லை, என் கூட பிறந்த பெரிய அண்ணன் தான் அப்படின்னு சொன்னேன். அவர் வீட்டில் இருக்க மாட்டார், 10 மணிக்கு மேலே அவர் கடையில் தான் இருப்பார்னு சொல்லி இன்றைக்கி தான்ப்பா அவர்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வச்சு என்னடா சொல்கிற, அவனை பிடிக்காதனால அவனை என்னத்தையாவது குறை சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் குறை சொல்லலை, இப்போ அந்த மேனேஜர் நம்பர் வேணால் தரேன், நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாங்க. கொண்டாடா அப்படிங்கிறாங்க. ஹலோ, நான் விஜயா பேசுகிறேன் அப்படிங்க. விஜயானா யாருமா அப்படிங்கிறாங்க. நான் மனோஜோட அம்மா அப்படிங்கிறாங்க. எந்த மனோஜ் அப்படிங்கிறாங்க. இந்த கிரெடிட் கார்டில் லோனை வாங்கிட்டு கட்ட மாட்டேன்னு சொல்லி ஊருக்கு போகிறோம் போய் சொல்லியிருக்கீங்களே, இந்த முத்து கூட சேர்ந்து அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாருங்கள், உண்மையில் அவர் வாங்கியிருக்காரு, முத்து தம்பி சொல்ல போய் தான் எனக்கு தெரியும், அவர் அண்ணன்னு சொல்லிவிட்டு உங்கள் பையனை அவர் ஒழுங்காக கட்ட சொல்லுங்கள், அப்படி கெட்டலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் கடையை ஜப்தி பண்ணதுக்கோ லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ தயங்க மாட்டோமா. அவர்கிட்ட 2 வாட்டி சொல்லியாச்சு, அவர் காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை, அவர் ரொம்ப ஒத்தியில் ஒரு கடுதாசி வச்சு பேசிக்கிட்டே இருக்கார். அவர் வாங்கும் போது நல்லவங்கனாரு, இப்போ மனநிலை சரியில்லாத மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, இப்படி எங்களுக்கு நடித்தார் அப்படின்னு சொன்னால் எங்களை சீட்டிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும் போலீஸில் அப்படிங்கிறாங்க. சார் அப்படி எதுவும் பண்ணிடாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுருக்காங்க. விஜயா திருத்து முடிக்க, என்ன விஜயா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லவங்க அப்படிங்கிறாங்க. என்ன உண்மை நிலையை சொல்லியிருப்பாருப்பா அவர் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு ஃபோன் அடிக்காங்க. டே மனோஜ், நீ கிறுக்கனடா அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு கொஞ்ச நாள்லேயே கிறுக்கு பிடிச்சிரும், இப்போ ஒருத்தனை வந்து வேலைக்கு வச்சுருக்கோம் நம்ம கடையில் அப்படிங்கிறாங்க. டேய், நான் ஒன்றரை கதை சொன்னால் நீ ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சரி சொல்லுங்கம்மா நீங்கள் அப்படிங்கிறாங்க. கிரெடிட் கார்டு லோன் வாங்கினியா அப்படிங்கிறாங்க. ஆஹா, அப்போ அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டு போலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. அந்த பணத்தை நீ கட்டலையா அப்படிங்கிறாங்க. கட்டணுமா அப்படிங்கிறாங்க. டேய், அந்த பேங்க் மேனேஜர் வந்து உங்கள் கடைக்கு வந்தாலும் எதுவுமே பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதுக்காக வந்தாங்க, எதையோ பேங்கு வாங்கினா நான் வேறு செஞ்சு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் லூசு பையல, நீ கட்டலைன்னு சொன்னால் கடையை சப்தி பண்ணிடுவேன், இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸை போட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. என்னம்மா சொல்கிறீங்க, இதை வச்சு தான் நம்ம வாழ்வாதாரம், இதை வச்சு நான் இதை விட்டுட்டு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதை இது பண்ண பாரு, 10 லட்ச ரூபா கடை லோன் எடுத்தேன் அப்படிங்கிறாங்கம்மா. நான் வந்து சொல்லிக்கிறேன், ஃபோனை வைங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அதில் எக்ஸ்கார்டாக இருக்கிறவர் வராரு. அண்ணாச்சி, என்னை வந்து உங்களுக்கு பாதுகாப்புக்கு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எஸ்கார்டாக உட்காந்துட்ருக்கேன், எங்களுக்கு வந்து எனக்கு வந்து சரியான சாப்பாடெலாம் டயத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிறாங்க. முதல்ல இவனுக்கு 50 இதை முட்டையை வாங்கிட்டு வாங்க, முட்டையை வாங்கி கொடுக்குறாங்க, நல்லா சாப்பிட்றாரு, வைக்கிறாரு. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இவனை ஒரு செக்யூரிட்டியாக போட்டதாக இருக்குது, நம்ம சும்மையாக இருந்துட்டு போயிருக்கலாம். இவனை சாப்பாடு பற்றி நம்ம போண்டியாக வரும் போல், இதில் வேறு பேங்க் எப்படி லோன் கட்டுறது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில்
மதியம் சாப்பாட்டுக்கு நேரம் வந்துடுது. அப்போ ரோகிணி வராங்க. என்ன மனோஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க. இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, கிரெடிட் கார்டுக்கு வந்து நம்ம பணம் கட்டணும், என்னாச்சுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஆஹா, இவர்கிட்ட ₹1,00,000 வாங்கி அந்த வீட்டுக்கார்ட்ட கொடுக்கலான்னு பார்த்தா இவரே பணத்துக்கு இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் ₹3,00,000 இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, ₹3,00,000 இருக்குது, இன்னும் ₹7,00,000 நம்மளை கட்டுறதுக்கு அப்படிங்கிறாங்க. அதை பார்த்துக்கலாம், இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு ஆள் ₹1,00,000 வட்டி கேட்காரு அப்படிங்கிறாங்க. ரோகிணி என் நிலமை புரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் 10 பைசா வட்டி அவர் தராங்காரு அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜ் 15%னாலும் தராரு அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி நீனே சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான், நீ மாதிரி பார்லர் வச்சுருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு 20% தருவாங்கன்னு கேளு அப்படிங்கிறாங்க. மனோஜ் அதுதான் ரொம்ப ஓவரில் அப்படிங்கிறாங்க. கேளு ரோகிணி, அவங்க தானே தர போகிறாங்க, என்ன தர போகிற அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லை, மனோஜ்கிட்ட வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு, சரி மனோஜ் 20 வாங்கிடுவோம், காசை கொடு அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி 20 என் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டு நான் மீதியை அவனுக்கு போட்டு விட்டுதான் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏற்றான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ ₹1,00,000 மாற்றான்னு பாருங்கள் நீ அப்படிங்கிறாங்க. பார்த்துட்றாங்க, ஏறிட்டு அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஒரே நிமிஷத்தில் நான் வந்து ₹20 சம்பாதிச்சிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் நிறைய கஸ்டமர் வராங்க. மனோஜ் வந்து அந்த பொருள் விலை எவ்வளோ, இந்த பொருள் இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே கஸ்டமர் இது பாருங்கள் வைங்கன்னுட்டு இருக்காங்க. இங்கே வந்து செக்யூரிட்டி பயங்கரமாக வயிறு பசி. நம்ம வந்து இந்த மனோஜ் ஓனருக்கு வந்து காவலுக்கு வந்துடுவோம். நம்ம கேட்டதே 3 நேரம் நல்ல சாப்பாடு, நல்ல சம்பளம். இவன் சத்தியம் பண்ணி சொல்லி கொடுத்த மாதிரி ஒழுங்காக சாப்பாடு தரமாட்டான் போலயே, அன்னைக்கு நம்ம டெமோ கொடுக்கும்போது கொஞ்சம் வாங்கி ஒரு போட்டு போட்டுருக்கணுமோ அப்படின்னு நினைக்காரு. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வேலையை பார்த்துட்டே இருக்கா. சார் எனக்கு வயிறு பசிக்கு, எனக்கு சாப்பாடு வேணும், இருப்பா இங்கே வேலை வர முடியட்டும் அப்படி இப்படின்னுட்டே இருக்கேன். பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. யோ எனக்கு சாப்பாடு வேணியா, நீ யோன்னுட்டு இருக்கேன். இந்த கையை வச்சு தானே ஏன் சத்தியம் பண்ணேன், ஒழுங்காக சாப்பாடு எழுந்திரிச்சு சொல்லிட்டு, அப்படி ஒரு கை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நொறிச்சிருந்தாரு. கை 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 அப்படிங்கிறாங்க. கை அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு பொத்துன்னு எறிதார். உடனே அம்மா எப்பா அப்படிங்கிறாங்க. உடனே நேராக கல்லால் போகிறாரு. கல்லால் போய் பைசா எடுத்துட்டு நேராக சாப்பாட்டு கடையை பார்த்து போயிடுறாரு. இங்கே கீழே விழுந்தவரை பார்த்து அங்கே உள்ள வேலையில் செய்கிறவங்க எல்லாருமே பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. சேர்த்து ரோகிணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ரோகிணி எனக்கு முடியல, நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படிங்கிறாங்க. போய் பார்க்குறாங்க, கை நொறிஞ்சிருக்கு. இது சொல்லி என்ன மனோஜ் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாமே அந்த செக்யூரிட்டி வேலை தான் அப்படிங்கிறாங்க. செக்யூரிட்டி வேலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன் 3 நேரமும் அவனுக்கு சாப்பாடையும் கொடுக்குன்னு சொல்லி நான் அப்புறம் ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம்ல, ப்ராமிஸ் பண்ண கை தேவையா, எனக்கு ஒழுங்காக டயத்துக்கு சாப்பாடையும் தரேன்னு சொல்லி நொறிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு எவ்வளோ திமிரு அப்படிங்கிறாங்க. நீ வேறு எதுவும் சொல்லாத, உன் கையில் நொறிச்சாலும் நொறிச்சிருவான், நீ கூட பார்த்துக்கலாம், அவனுக்கு வேலைக்கு வேண்டான்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. வேண்டான்னு சொன்னாலும் இந்த பிரச்சனை பண்ணுவானாங்க அப்படிங்கிறாங்க. தெரியலையே ரோகிணி அப்படிங்கிறாங்க. முத்து கடைக்கு போகிறாரு, கடை திறந்துருக்கு, ஸ்டாஃப் எல்லாம் பார்த்துருக்காங்க. என்னாச்சு மனோஜங்க அப்படிங்கிறாங்க. சார் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் இருக்கார்ல சார், அந்த செக்யூரிட்டி வந்து வேலைக்கு வச்சுருந்தாரு, அவர் 3 நேரமும் கரெக்டாக சாப்பாடு தரணும், இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லியிருந்தார், அவர் சாப்பாடு கொடுக்கல, அதனால் கையை நொறிச்சு விட்டாரு அப்படிங்கிறாங்க. கையை நொறிச்சு விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் எப்படா நீ மனோஜ் கையை நொறிப்பேன் அப்படிங்கிறாங்க. டயத்துக்கு சாப்பாடு தரணும்னா கையை நொறுக்கி தான் வச்சுவேன், எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படிங்க. சாப்பாடு தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளுன்னு மடுக்காரு. வெளுத்தோடனே அந்த செக்யூரிட்டி இருக்க இடம் தெரியாமல் தெரிச்சு ஓடிடுறாரு. இந்த சூழ்நிலை கடையில் உள்ளவங்க சிரிக்காங்க. அவனை தான் பெரிய பாடி பில்டர்னு நினச்சோன்னா, நீங்கள் பார்க்க சிம்பிளாக இருக்கீங்க, நான் வெளுத்துட்டீங்கண்ணே அப்படிங்கிறாங்க. இப்போ இவன் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படிங்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. டே அண்ணா அப்படிங்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க, முத்து பார்க்குறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. ஏன்னா கை நெறிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. டேய் கை ஸ்லிப் ஆகிட்டு அப்படிங்க. ஸ்லிப் ஆகிட்டா இல்லை செக்யூரிட்டி ஒடிச்சு விட்டானா அப்படிங்கிறாங்க. இதே யாரும் உனக்கு சொன்னா அப்படிங்கிறாங்க. உன் கடைக்கு போய்ட்டு நேராக தான் வரேன் அப்படிங்கிறாங்க. உன் செக்யூரிட்டி தான் சொன்னான், வெளியே அவனுக்கு பாதுகாப்பு நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு. டேய் இங்கே வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி நம்ம இங்கே இருந்தால் சரி வராது, நம்ம பின்னாடி கூடி போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. டேய் நீ பின்னாடி கூடி போனாலும் சரி தான், முன்னாடி கூடி போனாலும் சரி தான், நீ தானடா அவனை வேலைக்கு வச்சிருக்க அப்படிங்கிறாங்க. டேய் என்ன செய்யணும் தெரியலடா, அவனை வேலையை விட்டு நிப்பாட்டணும்டா முத்து, ஏதாவது சொல்லி அவனை வேலையை விட்டு நிப்பாட்டுறா அப்படிங்கிறாங்க. இவன் வேலைக்கு வர மாட்டான், நான் பூசை கொடுத்து அனுப்பிவிட்டேன் அப்படிங்க. என்னடா சொல்கிற, அவனை நீ பூசை கொடுத்துச்சு, அவனா கொடுத்துருவானா அப்படிங்கிறாங்க. கடையில் போய் பாரு இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்டா இப்படி காமெடி பீஸாக இருக்க, சரி ஒழுங்காக வீடு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போகிறாரு. இனி நடக்கும் இந்த மனோஜ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.